நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் நின்று ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. அந்த வார்த்தை அப்போதே முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சில நொடிகளுக்கு பிறகு நீங்கள் சொன்ன அதே வார்த்தை உங்களிடமே திரும்பி வருகிறது. அதாவது நீங்கள் சொன்ன வார்த்தை ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆனால் அதன் எதிரொலி அதன் பிறகுதான் உங்களிடம் பயணித்து வருகிறது. இதுபோல்தான் கர்மாவும். உங்களுடைய செயல் அந்த கணத்திலேயே முடிவடைந்து விடுகிறது. ஆனால் அதனுடைய தாக்கம் அந்த கணத்தில் முடிவடைவதில்லை. அது தனக்கான நேரம் வரும் வரை பயணித்து கொண்டே இருக்கிறது. செயல் என்பது விதை போன்றது, அதனுடைய விளைவு என்பது எதிரொலி போன்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் மறந்தாலும் அது உங்களை தேடி உங்களிடமே திரும்பி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பிறவியிலேயே அதை முடித்து விட முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து விடுவது அப்படிங்கிறது, நீங்கள் உங்களுடைய வேலைகளை, உலக வேலைகளை இங்கு முடிப்பது கிடையாது. நீங்கள் இன்று பிறக்கிறீங்க, இன்றே முதுமை அடைய முடியுமா? முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை என்பது நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல, அவற்றின் மூலம் உங்களுக்குள் பிறக்கும் ஞானத்தின் பயணம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நீங்கள் எதன் மீது பற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் அது வருகிறது. நீங்கள் அனைத்தையும் முடித்து விடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் முடித்து விடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையை உணர்வது தான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் அதுதான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களிடம் கேட்கக்கூடியது, நீங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு போ என்று அது சொல்லவில்லை. நீங்கள் இங்கு வந்ததின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டு போ என்று தான் சொல்கிறது. இந்த ஒரு உண்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய ஓட்டம் மாறிவிடும். வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அமைதி மட்டுமே உங்களுக்குள் பிறக்கும். இதுதான் நீங்கள் இந்த பிறவியில் அடைய வேண்டிய மிகப்பெரிய வெற்றி.